ஆழ்மனதின் சக்தியை செல்வங்கள் பெற எப்படி உபயோகிப்பது? உங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தால், செல்வங்களை சமாளிப்பது கடினமாக இருந்தால், உங்கள் ஆழ்மனதில் உங்களிடம் அளவிற்கு அதிகமாகவே உள்ளது என்று நம்பவில்லை என்று அர்த்தம். வாரத்தில் சில மணி நேரங்களே வேலை செய்து பணம் சம்பாதிக்கும் பல ஆண்களையும் பெண்களையும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் போராடவோ கடினமாகவோ உழைக்கவில்லை. செல்வந்தராக ஒரே வழி நெற்றி வேர்வை சிந்தி உழைப்பதுதான் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். அது அப்படி இல்லை. அதிக முயற்சி இல்லாமல் வாழ்வதுதான் சிறந்தது. உங்களுக்கு பிடித்தது செய்யுங்கள். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக, சுகத்திற்காக. வருடத்திற்கு $75,000 சம்பாதிக்கும் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கும் ஒருவரை நான் அறிவேன். சென்ற வாரம் 9 மாத கப்பல் பயணம் செய்து உலகின் பல்வேறு அழகான இடங்களை பார்வையிட்டார். அவர் என்னிடம் தான் அந்த அளவு மதிப்புடையவர், தகுதியுடையவர் என்று தன் ஆழ்மனதை நம்ப வைத்ததாக கூறினார். அவரது நிறுவனத்தில் வாரத்திற்கு $100 சம்பாதிக்கும் பலருக்கு தொழில் பற்றி அதிகம் தெரியும் மற்றும் அவர்களால் அதனை சமாளிக்க முடியும் என்றும், ஆனால் அவர்களிடம் எந்த ஒரு லட்சியமோ ஆக்கப்பூர்வ எண்ணமோ இல்லை. ஆழ்மனதின் அற்புதங்களிலும் அவர்களுக்கு நாட்டம் இல்லை என்று கூறினார். செல்வ செழிப்பு மனதில் உள்ளது. ஒவ்வொரு மனிதனின் ஆழ்மனதில் இருக்கும் சாதாரண நம்பிக்கைதான் செல்வ செழிப்பு. நான் லட்சாதிபதி என்று கூறுங்கள். நீங்கள் லட்சாதிபதியாகிவிட முடியாது. செல்வ செழிப்பை பற்றி நிறைவை பற்றி உங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்ப்பீர்கள். கண்ணுக்கு புலப்படாத ஆதரவு. மக்களின் மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் கண்களுக்கு புலப்படாத துணைகள் இல்லாமல் இருப்பதுதான். வியாபாரம் விழும்பொழுது, பங்கு சந்தை இறக்கம் அல்லது முதலீட்டில் நஷ்டம் வரும்போது அம்மனிதர்கள் உதவி ஏதும் இல்லாதவர்கள் போல் காணப்படுவர். ஆழ்மனதின் ஆற்றலை திறமையாக பயன்படுத்த முடியாததே இது போன்ற நிலைமைக்கு காரணம். ஆழ்மனதின் அளவற்ற சக்தியை பற்றி விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை. ஏழ்மை மனதை கொண்டவன் வறுமையான சூழ்நிலைகளையே பார்க்கிறான். மாறாக வலிமையான மனதை உடையவன் தான் விரும்பும் அனைத்தையும் காண்கிறான். மனிதன் எப்பொழுதும் வறுமையிலேயே வாட வேண்டும் என்பதில்லை. வளமும் தேவையானவையும் பெற்று மேலும் நிறைய எஞ்சும் விதமாகவும் பெறலாம். நம் வார்த்தைகளுக்கு நமது மனதின் வேண்டாத எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் சக்தி உண்டு. செல்வத்தை உணர்ந்து வாழ சிறந்த வழி. இந்த பகுதியை படிக்கும் பொழுது எனக்கு செல்வமும் வெற்றியும் வேண்டும் என்று கூறலாம். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை 5 நிமிடங்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்வம் வெற்றி என்று கூறுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு அதீத சக்தி உண்டு. இவை உங்கள் ஆழ்மனதின் உள்ளிருக்கும் சக்தியை குறிக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் நிறைவான சக்தியின் மீது உங்கள் மனதின் நங்குரத்தை பாய்ச்சுங்கள். அப்படி செய்யும் பொழுது நிலைமையையும் சூழ்நிலையும் அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையை அமையும். நீங்கள் நான் செல்வந்தன் என்று சொல்லவில்லை. உங்களுக்குள் இருக்கும் நிஜமான சக்தியில் வாழ்கிறீர்கள். செல்வம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது உங்கள் மனதில் எந்தவித முரண்பாடும் இல்லை. செல்வத்தை பற்றிய எண்ணங்கள் சிந்திக்க அந்த உணர்வில் வாழ துவங்குவீர்கள். செல்வத்தை பற்றிய உணர்வு செல்வத்தை வளர்க்கிறது. இதை எந்நேரமும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனது வங்கி போன்றது. உலகளாவிய நிதி நிறுவனம். அதில் நீங்கள் எதை முதலீடு செய்தாலும் அது பெருகி வளர்கிறது. செழிப்பானாலும் சரி, வறுமையானாலும் சரி, செல்வத்தை தேர்ந்தெடுங்கள். செல்வத்தை பற்றிய உங்கள் உறுதிமொழி ஏன் தோற்று போகிறது? கடந்த 35 வருடங்களாக நான் பலரிடம் பேசியுள்ளேன். வழக்கமான புகார்தான். நான் பல வாரங்களாக மாதங்களாக நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தேன். ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் சொல்லும் பொழுது தனக்குத்தானே பொய் சொல்லிக் கொள்வதாக உணர்ந்தார்கள் என்று கண்டுபிடித்தேன். ஒரு மனிதர் என்னிடம் நான் சோர்வடைகிற வரை நான் செழிப்பாக உள்ளேன் என்று சொல்லி பார்த்தேன். இப்பொழுது நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. அந்த வாக்கியத்தை நான் சொன்ன பொழுது அது உண்மை இல்லை என்று எனக்கு தெரியும். அவர் வார்த்தைகள் வெளியிலிருந்து வந்ததால் அவரது உணர்மனது அதை நிராகரித்தது. அதற்கு நேர்மாறான விளைவு ஏற்பட்டது. மனதளவில் ஒரு விவாதத்தை தொடங்கக்கூடியதாக இல்லாவிட்டால் உங்கள் உறுதிமொழி வெற்றி பெறும். இந்த மனிதனது வார்த்தைகள் குறைபாட்டை சுட்டி காட்டியதால் விஷயம் மோசமாகி நேர்மறையான விளைவை ஏற்படுத்தியது. நீங்கள் உண்மை என்று உணர்வதை உங்கள் ஆழ்மனது ஏற்றுக்கொள்ளும்.
வெற்றான வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ அல்ல, மேலோங்கி இருக்கும் எண்ணத்தையே ஆழ்மனது ஏற்றுக்கொள்கிறது. மனதின் பூசல்களை எப்படி தவிர்ப்பது? இது கடினம் என்று நினைப்பவர்களுக்கு அதை வெல்ல பின் கூறப்பட்டுள்ள வழி சிறந்தது. இந்த வாக்கியத்தை அடிக்கடி, குறிப்பாக உறங்க செல்லும் முன் பலமுறை கூறவும். இரவும் பகலும் எனக்கு ஆர்வம் இருக்கும் அனைத்து துறைகளிலும் நான் செழிப்பாக இருக்கிறேன். இந்த உறுதிமொழி எந்தவிதமான சர்ச்சையையும் உங்கள் மனதில் கொண்டு வராது. ஏனென்றால் உங்களது மனதில் இருக்கும் பண பற்றாக்குறையை இது உறுதி செய்கிறது. விற்பனையும் நிதி நிலைமையும் மோசமாக இருந்த ஒரு தொழிலதிபர் மிகவும் கவலையில் இருந்தார். அவரை என் அலுவலகத்தில் உட்கார செய்து அமைதியாக இருக்க சொல்லி இந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கூறுமாறு கூறினேன். என் விற்பனை நாளுக்கு நாள் தேறி வருகிறது. இந்த வாக்கியம் உணர்மனது மற்றும் ஆழ்மனதின் ஒத்துழைப்பை பெற்றது. விளைவு தொடர்ந்தது. நிரப்பப்படாத காசோலையில் கையெழுத்திடாதீர்கள். புழக்கத்தில் அதிக பணமில்லை, பற்றாக்குறை இருக்கிறது, அடகு வைத்ததனால் நான் என் வீட்டை இழந்து விடுவேன் போன்ற வாக்கியங்களை கூறும்பொழுது நீங்கள் நிரப்பப்படாத காசோலையில் கையெழுத்திடுவது போலாகும். வருங்காலத்தை பற்றி முழுக்க நீங்கள் பயத்தில் இருந்தால் எதிர்மறையான நிலைமையை உங்கள் பக்கம் ஈர்ப்பது போலாகும். காலி காசோலையில் கையெழுத்திடுவது போலாகும். உங்கள் ஆழ்மனது அந்த பயத்தையும் எதிர்மறையான வாக்கியத்தையும் எடுத்துக்கொண்டு அதை உங்கள் வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு தடைகள், நேரம் தாழ்த்துவது, பற்றாக்குறை, வரம்புகள் ஆகியவற்றை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும். உங்கள் ஆழ்மனது உங்களுக்கு கூட்டு வட்டி தருகிறது. எவனொருவன் செல்வம் உள்ளதாக உணர்வு உள்ளதோ அவன் செல்வம் கூடும். எவனொருவனிடம் பற்றாக்குறையான உணர்வு உள்ளதோ அவன் பற்றாக்குறை அதிகரிக்கும். உங்கள் ஆழ்மனதில் சேர்க்கப்படுவது அதிகரித்து பன்மடங்காக பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் விழித்ததும் செழிப்பு, வெற்றி, செல்வம் மற்றும் அமைதிக்கான எண்ணங்களை ஆழ்மனதில் சேர்த்திடுங்கள். இந்த எண்ணங்களில் மனதில் நிறுத்துங்கள். அதை கொண்டு உங்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்திருங்கள். இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் தனக்கென்று இடம் பிடித்து செழிப்பை கொண்டு வரும். ஏன் எதுவும் நடக்கவில்லை? நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. ஓ, நான் அதை செய்தேன், இருந்தாலும் எதுவும் நடக்கவில்லை. உங்களுக்கு பயத்தினால் உங்கள் உறுதிமொழி பலனில்லாமல் போனது. மண்ணில் ஒரு விதை விதைத்த பின் நீங்கள் அதை தோண்ட மாட்டீர்கள், அது வேர்விட்டு வளர விடுவீர்கள். உதாரணத்திற்கு நீங்கள் சொல்கிறீர்கள், என்னால் இந்த பணத்தை கட்ட முடியாது என்று. அதற்கு மேல் செல்லும் முன் என்னால் அதை துவங்கியவுடன் ஆக்கப்பூர்வ வாக்கியமாக அதை மாற்றி அமையுங்கள். இரவு பகலாக நான் எல்லா வழிகளிலும் செழிப்படைகிறேன். செல்வத்தின் உண்மையான ஆதாரம். உங்கள் ஆழ்மனதில் சிறந்த புதிய எண்ணங்களுக்கு குறைவில்லை. அதனுள் எண்ணற்ற எண்ணங்கள் உணர்மனதிற்கு பாய்ந்து எண்ணற்ற வழிகளில் உங்கள் சட்டைப்பையில் காசை நிரப்ப தயாராக உள்ளது. பங்கு சந்தை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், அந்நிய செலவாணி மதிப்பில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த செயல்முறை உங்கள் மனதில் தொடரும். உங்கள் செல்வம் பங்கு சந்தையிலோ உங்களிடம் உள்ள பத்திரங்கள் மீதோ அல்லது வங்கி கணக்கில் கையிருப்பின் மேலோ சார்ந்திருப்பதில்லை. இவை வெறும் அறிகுறிகளே, நிச்சயமாக தேவையானவை, உபயோகமானவை, ஆனால் வெறும் அறிகுறிகளே. நான் இங்கு வலியுறுத்த விரும்பும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஆழ்மனதை செல்வம் உங்களுடையது, அது உங்கள் வாழ்வில் புழக்கத்தில் உள்ளது என்று நம்ப வைத்தால் நிச்சயமாக அதை நீங்கள் ஏதேனும் ஒரு வடிவில் தப்பாமல் அடைவீர்கள். வரவு செலவை சமாளிப்பது கடினமாக இருப்பதன் உண்மையான காரணம். வரவு செலவை சமாளிக்க எப்பொழுதுமே முயற்சி செய்வதாக சிலர் கூறுவார்கள். தங்கள் செலவுக்கு பணம் அடைக்க அவர்கள் போராடுவது ஏன்? அவர்களது உரையாடல்களை கேட்டிருக்கிறீர்களா? பலமுறை அவர்கள் உரையாடல் இது போன்றுதான் இருக்கும். அவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி கண்டவர்களை குறை கூறுவது பழக்கமாக கொண்டிருப்பார்கள். அவன் திருந்த மாட்டான், அவன் அயோக்கியன், ஏமாற்றுகிறான் என்று சொல்லக்கூடும். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்கிறது. அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே பழிக்கிறார்கள். அவர்களை விட செல்வந்தனாக இருப்பவர்களை பற்றி அவை குறை கூறுவது அவர்களது பொறாமைப்படும் குணத்தால் தான். செல்வம் உங்களை விட்டு சீக்கிரமே சிறகை விரித்து பறந்து செல்ல ஒரே வழி உங்களை விட அதிக செல்வம் உடையவர்களை பழிப்பதுதான். செல்வத்தின் வழியில் பொதுவான தடைக்கற்கள். பலரது வாழ்க்கையிலும் செல்வத்தின் பற்றாக்குறைக்கான காரணம் ஒரே ஒரு உணர்ச்சி தான். இதை பெரும்பாலானோர் கடினமான முறையில் கற்கிறார்கள். அது பொறாமை. உதாரணத்திற்கு, உங்கள் போட்டியாளர் வங்கியில் அதிக பணம் வைப்பு
நிதியாக கட்டுவதை பார்த்தால் உங்களிடம் சிறிதளவு பணமே இருந்தால் அது உங்களை பொறாமைப்பட செய்கிறதா? இந்த உணர்ச்சியை அடக்க உங்களுக்கு நீங்களே அற்புதம், அவன் செழிப்பாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவன் செல்வம் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று கூறிக்கொள்ளுங்கள். பொறாமை எண்ணங்களை வளர்த்து கொள்வது அழிவை கொடுக்கும். ஏனென்றால் அது உங்களை எதிர்மறையான இடத்தில் நிறுத்துகிறது. அதனால் செல்வம் உங்கள் பக்கம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி செல்கிறது. மற்றவர்களிடம் இருக்கும் செல்வ செழிப்பை பார்த்து நீங்கள் எரிச்சலுற்றால் உடனே அவர்கள் இன்னும் அதிகம் பெற வேண்டும் என்ற வாழ்த்தை உண்மையாக உங்கள் மனதில் நிறுத்துங்கள். அது உங்கள் எதிர்மறையான எண்ணங்களை சமன்படுத்தி உங்கள் பக்கம் அதிக அளவு செல்வம் பாய ஆழ்மனதின் சட்டம் வழிவகுக்கும். செல்வத்தை அடைவதில் உங்கள் தடையை உங்கள் மனதிலிருந்து நீக்குதல். தீய வழியில் பணம் சேர்ப்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் இன்றுடன் அந்த கவலையை விற்றுவிடுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் மனதின் சக்தியை தவறாக பயன்படுத்துகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் மனோதர்மமே அவர்களை கவனத்தில் கொள்ளுங்கள். அவர்களை பொறாமை கொண்டு விமர்சனம் செய்யாதீர்கள். பொறாமையின் தீமைகளை ஏற்கனவே பார்த்துள்ளோம். நினைவில் கொள்ளவும். நமது செல்வத்திற்கு முக்கியமான தடைக்கல் நம் மனமே. பிறருடன் நல்ல முறையில் அன்புடன் பழகுவதால் அந்த தடைக்கல்லை உடைத்தெறியலாம். தூக்கத்தில் செல்வத்தை வளருங்கள். தூங்கச் செல்லும் முன் பின்வரும் யுக்தியை பயிலுங்கள். மீண்டும் மீண்டும் செல்வம் என்ற வார்த்தையை அமைதியாக, சுலபமாக, உணர்வுபூர்வமாக கூறுங்கள். ஒரு தாலாட்டு போல் இதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். செல்வம் என்ற ஒரே வார்த்தையை வைத்து நீங்கள் தூங்க தாலாட்டும் பாடுங்கள். பலனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். செல்வம் ஒரு பனிமலை சரிவது போல் அபரிமிதமாக உங்களை நோக்கி பாய வேண்டும். ஆழ்மனதின் மந்திர சக்தியை எடுத்துக்காட்ட இது மற்றொரு உதாரணம். மனதின் பலத்தால் உங்களுக்கு சேவை செய்து கொள்ளுங்கள். சுலபமான வழிகளில் தவறாத ஆழ்மனதின் துணையோடு செல்வத்தை அடைய முடிவு செய்யுங்கள். செல்வத்தை அடைய வேர்களை சிந்தி உழைத்தால் கல்லறையில்தான் பணக்காரனாகலாம். கடின உழைப்பும் போராடலும் தேவையில்லை. செல்வம் ஆழ்மனதின் நம்பிக்கை. செல்வத்தை பற்றிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலானோரின் பிரச்சனை கண்ணுக்கு புலப்படாத ஆதரவு இருப்பதில்லை. தூங்குவதற்கு முன் செல்வம் என்ற சொல்லை மெதுவாக அமைதியாக 5 நிமிடம் திரும்ப திரும்ப கூறுங்கள். அதன் விளைவாக ஆழ்மனம் செல்வத்தை உங்கள் அனுபவத்தில் உணர வைக்கும். செல்வத்தை பற்றிய உணர்வு தான் செல்வத்தை உருவாக்கும். இதை எப்பொழுதும் மனதில் கொள்ளுங்கள். உங்களின் உணர்மனமும் ஆழ்மனமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உங்கள் ஆழ்மனம் நீங்கள் உண்மையாக நிஜம் என்று உணர்வதை தான் ஒப்புக்கொள்ளும். மேலோங்கி நிற்கும் எண்ணத்தை தான் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்கிறது. எனவே உங்களின் மேலோங்கிய எண்ணம் செல்வமாக இருக்கட்டும், வறுமை அல்ல. செல்வம் குறித்து மனதில் எழும் எந்த முரண்பாட்டையும் இரவும் பகலும் எனக்கு ஆர்வம் இருக்கும், அனைத்து துறைகளிலும் நான் செழிப்பாக இருக்கிறேன் என்று மனதில் திரும்ப திரும்ப சொல்லி வெற்றி கொள்ளலாம். என்னுடைய விற்பனை நாள்தோறும் வளர்கிறது, நானும் தினந்தோறும் முன்னேறுகிறேன், எனது செல்வம் தினமும் வளர்கிறது என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கூறி உங்கள் வணிகத்தை பெருக்கலாம். போதுமானது இல்லை, பற்றாக்குறை நிலவுகிறது போன்ற வார்த்தைகள் கூற வேண்டாம். அது காலி காசோலையில் கையெழுத்திடுவதற்கு சமம். இவ்வாறு கூறுவது துன்பங்களை பெரிதாக்கி கஷ்டங்களை பலமாக்கிவிடும். சுபிட்சம், செல்வம், வெற்றி ஆகிய எண்ணங்களை ஆழ்மனதில் விதையுங்கள். அதிலிருந்து பிற்காலத்தில் அபரிமித விளைச்சலை பெறலாம். முதலில் சாத்தியம் என்று ஏற்றுக்கொண்ட உறுதியான எண்ணங்களை சிறிது நேரம் கழித்து மனதால் மறுக்கக்கூடாது. இது நமது முந்தைய நல்லெண்ணங்களை பயனற்றதாக்கிவிடும். செல்வத்தின் உண்மையான ஊற்று உங்கள் மனதில் எழும் கருத்துக்களை. பல கோடி மதிப்பிலான கருத்துக்கள் உங்கள் மனதில் இருக்கிறது. உங்களது ஆழ்மனம் நீங்கள் கேட்பதையே உங்களுக்கு கொடுக்கும். பொறாமையும் அசூயையும் செல்வத்தின் போக்கிற்கு பெரும் தடைகள். பிறருடைய முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மனமே செல்வ செழிப்பிற்கு தடையாக இருக்கிறது. பிற மனிதர்களிடம் அன்புடன் பழகுவதன் மூலம் அந்த தடைகளை தகர்த்து எறியுங்கள்.